புதிய நிலத்தின் அழைப்பு. முந்தைய பகுதி நினைவூட்டல். முந்தைய பகுதியில் மர்ம தீவில் நடந்த கடும் போராட்டத்திற்குப் பிறகு சோழ வீரர்கள் மறைந்த உண்மையை காப்பாற்றினர். புயல் அடங்கியதும் அவர்கள் அந்த தீவை விட்டு கடலுக்குத் திரும்பினர். அவர்களின் கையில் இருந்தது ஒரு பழமையான ஓலைச்சுவடி. அதில் வரைந்திருந்த வரைபடம் கடலை கடந்த இன்னொரு அறியாத நிலத்தைக் காட்டியது. அது நண்பர்களின் நிலமா அல்லது புதிய அபாயத்தின் துவக்கமா? கடலில் புதிய பயணம். சோழ கப்பல்கள் மெதுவாக கடலை வெட்டி முன்னேறின. கடல் அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதியில் ஒரு புதுமையான எதிர்பார்ப்பு இருந்தது. கப்பலின் முனையில் நின்ற படைத்தலைவன் தூரத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவரது மனதில் ஒரே எண்ணம், இந்த வரைபடம் எங்களை எங்கே அழைத்து செல்லப் போகிறது? காற்று கொஞ்சம் அதிகமாக வீசியது. சோழக்கொடி வானத்தில் அசைந்தது. மர்ம வரைபடம். அந்த இரவு கப்பலின் உள்ளே தீப்பந்த ஒளியில் அந்த ஓலைச்சுவடி மீண்டும் திறக்கப்பட்டது. அதில் கடலின் நடுவே ஒரு சிறிய சின்னம். அதன் அருகே பழைய தமிழில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள், அங்கு சென்றவர்கள் திரும்பி வரவில்லை. அந்த வார்த்தைகள் அனைவரையும் அமைதியாக்கின. அப்படின்னா நாம தான் முதல்ல திரும்பி வரப்போறோம் என்று ஒரு வீரன் சிரித்தான். மூடுபனியின் நிலம். அடுத்த நாள் காலை தூரத்தில் ஒரு நிலம் தெரிந்தது. ஆனால் அது சாதாரண நிலமில்லை. அதை முழுவதும் மூடுபனி மூடியிருந்தது. கப்பல்கள் மெதுவாக அருகே சென்றன. கடல் திடீரென்று மிகவும் அமைதியாகியது. அந்த அமைதி இயற்கையின் அமைதி அல்ல, ஒரு காத்திருப்பு. கரைக்கு சிறிய படகில் வீரர்கள் இறங்கினர். அங்கு மரங்கள் மிகவும் உயரமாக இருந்தன. காற்றில் ஒரு விசித்திரமான வாசனை. அந்த நிலம் பல ஆண்டுகளாக மனிதர்கள் இல்லாதது போல இருந்தது. ஆனால் மண்ணில் சில காலடிச் சுவடுகள் இருந்தன. இங்கே யாரோ இருக்காங்க என்று ஒரு வீரன் மெதுவாக சொன்னான். திடீரென்று காட்டின் உள்ளே இருந்து ஒரு சத்தம். மரங்கள் அசைந்தன. ஒரு நிழல் வேகமாக நகர்ந்தது. வீரர்கள் வாளை எடுத்தனர். ஆனால் அவர்கள் பார்த்தது மனிதனல்ல, அது வேறு ஏதோ. அந்த புதிய நிலம் இன்னும் பெரிய மர்மத்தை வைத்திருந்தது. காட்டின் உள்ளே ஒரு நிழல் நகர்ந்தது. இப்போது அந்த நிழலின் உண்மை வெளிவரவிருக்கிறது. எழை காட்டின் ஆழம். வீரர்கள் மெதுவாக காட்டுக்குள் சென்றனர். சூரிய ஒளி கூட அந்த அடர்ந்த மரங்களுக்குள் முழுவதும் வரவில்லை. காற்றில் பறவைகள் சத்தம் இல்லை. அது ஒரு பழைய நிலம் போல இருந்தது. திடீரென்று ஒரு கல் சுவர் அவர்கள் முன்னால் தோன்றியது. மறைந்த நகரம். அது ஒரு நகரத்தின் சுவர். ஆனால் அது முழுவதும் கொடிகள் மற்றும் மரங்களால் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த சுவரில் இருந்த செதுக்குகள் மிகவும் பழமையானவை. அவை சோழர்களின் வடிவமில்லை. வேறு ஒரு நாகரீகம். இது கடலை கடந்த ஒரு பழைய பேரரசு என்று படைத்தலைவன் மெதுவாக சொன்னார். எதிர்பாராத சந்திப்பு. அந்த நேரத்தில் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. அதன் பின்னால் சில வீரர்கள் நின்றிருந்தனர். அவர்கள் அணிந்திருந்த கவசம் வேறுபட்டது. ஆனால் அவர்கள் கையிலிருந்த ஆயுதங்கள் மிகவும் கூர்மையானவை. அந்த குழுவின் தலைவன் முன்னே வந்து கேட்டார், நீங்கள் யார்? படைத்தலைவன் பதிலளித்தார், நாங்கள் சோழ கடற்படை. அந்த மனிதன் சில நொடிகள் அமைதியாக பார்த்தான். பின்னர் சொன்னான், அப்படின்னா நீங்கள் இறுதியாக வந்துட்டீங்க. அந்த நகரத்தின் கதவுகள் மெதுவாக திறக்கப்பட்டன. உள்ளே ஒரு பெரிய நகரம். அது காலத்தால் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நகரத்தில் ஒரு கேள்வி இன்னும் இருந்தது. அவர்கள் நண்பர்களா அல்லது எதிரிகளா? சோழர்களின் பயணம் இன்னும் பெரிய கதைக்கு வழி திறந்தது.